ஹாய் காய்ஸ். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்க கடல் தான். அங்கே வந்து குளிச்சுட்டு எவ்வளோ கூட்டம் செவ்வாய்க்கிழமைக்கு நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணன் ஃபேமிலியோடு போனேன். எங்கள் அம்மா அது. ஸோ செம்ம கூட்டம். அப்படி இப்படிமா முருகரை எப்படியோ பார்த்தோம். அங்கே செம்மையாக சன்ரைஸ் ஆகிருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணி அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம் நாங்கள் போகிறப்ப. சரி அப்படியே போனோம். போயிட்டு அங்கே ஒரு குளியல் போட்டு அப்படி வரப்போ தான் அங்கே நிறைய மயில் இருந்துச்சு. பார்க்குற இடத்துலலாம் அங்கங்கே நிறைய மயில் தான் இருந்துச்சு. முருகரோட இது எங்கள் அம்மா எட்டி பார்த்துருந்தாங்க. அதை மயில் ஏறுறா அப்படின்னு இருந்தாங்க வீடியோ. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். மரத்துலேயும் ஒரு மயில் இருக்குது, ஆனால் அதில் தெரியுமான்னு தெரியல அது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதான் வேல் காவடி அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல 2-3 பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாமி. ஸோ அதையும் பார்த்தோம். செம்ம கூட்டம். ஆனால் நாங்கள் போகிறப்ப நார்மலாக பார்க்க முடியாது. அப்படி இப்படிமா அப்படியே பார்த்துட்டோம். பார்த்தே தீரணும் முருகனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் பார்த்துட்டு வந்தப்போ தான் ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. லிட்டரலாக வரப்போ அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரமென்ட்டு நாங்கள் ஊரை பக்கம். ஸோ ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படி விதமாக நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி முருகனை பார்த்துட்டோம். அது எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் நடந்து போகிறாங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லாம் சாமியெலாம் பார்த்துட்டு ஃபைனலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கடல் தான். அது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. கடல் க்ளீனாக இருந்துச்சு தண்ணி. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். கோபுரம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உங்களில் யாருக்கு முருகனை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி போவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.